மனிதனுடைய தேவைகள் வந்து ரொம்ப மென்மையானது, இயல்பானது. எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா, அத வந்து இவன் வந்து கருத்துக்களால தடுக்கும்போது, திரிக்கும்போது, மேலும் மேலும் சிக்கலாக்கிட்டு போறான். நம்மளுடைய ஆன்மீக பாதையில் இவ்வளவு கேவலமா போறதுக்கு காரணம், தன்னை உணராதது, தன்னுடைய உணர்வுகள மதிக்காதது, தன்னுடைய மெல்லிய உணர்வுகளை மதிக்காம, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறது தான் மனிதனுடைய கேடு. இது உலகம் பூரா இந்த கேடுகள் இருக்கு. நல்லது நண்பர்களே. நான் இத எதுக்கு பேசணும்னு நெனச்சேன்னா, பகிர்ந்துக்கிருவோம். இயல்பா நம்மளுடைய உணர்வுகள, சிந்தனைகள நம்மள சுத்தி இருக்கவங்கள்ட்ட பொதுவா பகிர்ந்துக்குவோம். முடிந்த அளவு அன்ப பகிர்ந்துக்கலாம். நம்முடைய உணர்வுகள, சிந்தனைகள பகிர்ந்துக்கிறணும். அப்பதான் வந்து நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கடமைக்கு வாழ்ந்து செத்து போறதுல என்ன இருக்கு? ஒரே கட்டுகளையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு வாழ்நாள் பூரா வேஷம் போட்டுட்டு நிம்மதியா வாழாம, நிம்மதியா தூங்கியிருக்கோமா? இயல்பா. நம்ம வீட்ல இருக்க குழந்தைகளோடையோ, வீட்ல இருக்க சுத்தி இருக்கிற நண்பர்களோடையோ, நம்ம எந்த அளவுல அன்ப பகிர்ந்துகிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நெறைய கோமாளித்தனமா தான் இருக்கு. மனிதன் நெறைய விஷயங்கள இழந்துட்டே இருக்கான். அவன் மீண்டும் பெறணும்னா, தன்னுடைய இயல்பான உணர்வுகள அவன் ஏத்துக்கணும், பகிர்ந்துக்கணும். நல்லது நண்பர்களே.